ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே ஏகமான வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு ஏந்தும் குழந்தை இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட நல்ல கூழ் கஞ்சி கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்ட பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டனா எத்தனையோ 21. அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி 1 2 3 அப்பம் கிடையாது. அப்போ 5 10 15 17 20 21 வரைக்கும் பிள்ளை பெச்சு எடுத்தாங்களாம். 21 பிள்ளை வரைக்கும் ஏன் பெச்சு எடுத்தார்களே? ஆனா அந்த காலத்திலே பிள்ளைகளைத்தான் பெரிய சொத்தா நினைச்சாங்க பெரியவங்க. பிள்ளை வளர்ந்து அப்பாவை பார்த்து கேட்பானா, இவ்வளவு பிள்ளைகளை பத்தி எங்களை வளர்த்து போட்டிருக்கிய, நீ உனக்கு சாவு போற நாளாகி போச்சு, எங்களுக்குன்னு என்னத்தப்பா நீ சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டா அப்பா சொல்லுவாரா, உங்களை தாண்டா 10 பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை தான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு வேற என்ன சொத்து வேணும் அப்படின்பாரா. அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுக்கு வர சந்தோஷத்தை பாப்பீங்க. பிறகு ஏன் கேட்க, நம்ம அப்பா நம்மள சொத்தால சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்க 10 பிள்ளைகளை பத்தி கட்டி கொடுத்து இனப்பந்தமா கூடி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது.